அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்த உடனே உன் குழந்தைய அழுப்புற இடத்துக்கு அனுப்பிச்சுடுவேன். எங்கடி எங்க ஓடுற இல்லடி? மேடம் நான் சொன்னேன்ல, இப்ப நீங்களே நேர்ல பாத்துட்டீங்க. சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துருங்க. கட்டாயப்படுத்தி இந்த பொண்ணை எங்க கூட்டு போறீங்க? இன்ஸ்பெக்டர், இது எங்க குடும்ப விஷயம். இத பத்தி யாருக்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நீங்க சொல்லித்தான் ஆகணும் சார். ஏன்னா உங்க எல்லார் மேலயும் இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இவன் என்ன மேடம் எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? நியாயமா பார்த்தா நாங்க தான் இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எங்க வீட்டு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி கர்ப்பமாக்கி இருக்கா. அதுக்கு நீங்க தான் அவனை அரெஸ்ட் பண்ணணும். ஆண்டி, நான் ஒண்ணு உங்க பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கல. அவ என் பொண்டாட்டி. உங்க பொண்ணுக்கு எனக்கும் எப்பவோ கல்யாணம் ஆயிடுச்சு. ஏய் அயோக்கிய பையன், போலீஸ கூட்டிட்டு வந்து பொய் சொல்லிட்டு இருக்கியா? கொன்னுடுவோம் உன்னை. ஹலோ சார், கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருக்கீங்களா? இத பாருங்க அங்கிள், என்ன நீங்க கொன்னுட்டீங்கன்னா உங்க பொண்ணு விதவை ஆயிடுவா. அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அப்பா இல்லாம போயிடும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போலீஸ கூட்டிட்டு இங்க இருந்து போல அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கூல் மச்சான், பெரியவங்க தான் ஏதோ பிளட் பிரஷர்ல டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்கன்னா நீ அதுக்கு மேல ஆயிட்டு இருக்கற. மீனா தான் என் பொண்டாட்டிக்கிறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. எங்க கல்யாணத்தை நாங்க சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்ல, என் கையில ஒரு ரிங் இருக்கு பாருங்க. இது வந்து எங்க கல்யாணத்துக்கு மீனா போட்டது. அதே மாதிரி அவ கையில ஒரு ரிங் இருக்கும். அது வந்து நான் போட்டது. சோ எங்க மேரேஜ் சட்டப்படி நடந்திருக்கு, சம்பிரதாயப்படி நடந்திருக்கு. உங்க பொண்ணு எனக்கு பொண்டாட்டி ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பா. மேடம், இதுக்கு மேல என் பொண்டாட்டி இவங்க எல்லாம் டார்ச்சர் பண்ணாங்கன்னா 3 பேரை உள்ள தள்ளி முட்டி முட்டி தட்டுங்க. நான் எதுவும் கேட்க மாட்டேன். என்ன மிரட்டறியா? நான் என் சர்வீஸ்ல எத்தனை கேஸ பாத்துருப்பேன். அத்தனை ஊதி ஒன்னிலாம் பண்ணிட்டு வந்தவன்டானா. சட்டம் உன் கல்யாணத்தை ஏத்துக்கிட்டா நான் உன்ன மாப்பிள்ளையா ஏத்துக்கவே நினைச்சியா? முடியாதுடா, முடியாது. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. மேடம், இனிமேல் நீங்க தான் இவங்க கிட்ட பேசணும். இங்க பாருங்க சார், உங்க பொண்ணு மேஜர். அவ விருப்பத்தோட தான் எல்லாம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டரும் பண்ணிருக்காங்க. இவரையும் இவர் வைஃபையும் நீங்க எல்லாரும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணதாவும், அவங்க வயித்துல வளர்ற குழந்தைய அபார்ஷன் பண்ண ட்ரை பண்ணதாவும் இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இதுக்கு உங்க பொண்ணு ஆமான்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், நீங்க உங்க வைஃப் உங்க பையன் 3 பேரும் கம்பி என்ன வேண்டி வரும். அதனால சும்மா பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காம ஏதோ சின்ன சிறுசுங்க ஆசைப்பட்டு ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு நினைச்சு ஏத்துக்கிட்டு கொஞ்சம் பெருந்தன்மையா நடந்துக்கோங்க. இல்ல இல்ல, நான் இவங்க கிட்ட பெருந்தன்மையா நடந்துக்கிட்டா அப்புறம் நான் இந்த ஊர்ல அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கணும். அது என்னால முடியாது. அப்போ உங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்றதை தவிர வேற வழியே இல்ல. ஒரு நிமிஷம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இவளுக்காக எதுக்கு நாம ஜெயிலுக்கு போனோம்? நம்மளை பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் கொஞ்சம் கூட கவலைப்படாம போலீஸ்க்கு வரைக்கும் போயிருக்காள. இதுக்கு மேல பிடிவாதம் தேவையில்லை. இவ தலையெழுத்து தானா எக்கடக்கட்டாவது போட்டோம். அப்படி வாங்க மச்சான், கடைசியா கரெக்டா பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. அப்புறம் என்ன மீனு, அதான் மச்சான் சொல்லிட்டார்ல, கண்ணத்தோட சுவா வீட்டுக்கு போலாம். இல்ல பரமு, இனிமே நான் இந்த வீட்ல காலடி எடுத்து வைக்க மாட்டேன். ஏய், என்ன சொல்ற? ஆமா பரமு, எப்ப இவங்க என்ன கொல்லணும்னு துணிச்சிட்டாங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே இவங்களோட ஒட்டும் இல்ல உறவும் இல்ல. இந்த பாரு மீனு, இது மாதிரிலாம் முடிவெடுக்க கூடாது. எந்த தாய் தகப்பன் தான் காதலை ஏத்துப்பாங்க? இவங்க யாருமே என் மனசு என்ன பாடுபடணும்னு யோசிக்கலையே. என் குழந்தை அழுக்க துடிச்சிட்டாங்களே. இதுக்கு மேல இந்த வீட்ல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க விரும்பல. மீனு, அவசரப்படாத, சொன்னா கேளு. பெத்தவங்க மேல நம்ம மரியாதை வச்சிருக்கலாம், ஆனா அவங்களுக்கு நம்ம மேல மதிப்போ அன்பு பாசமோ இல்லாதப்போ அதுக்கு அர்த்தமே இல்லங்க. வாங்க போலாம். என்ன மீனு? வாங்க பரமு போலாம். ஐயோ போடி போ. என்னமோ நாங்க உன்னை வீட்டுக்குள்ள வா வான்னு விருந்து வச்சு கூப்பிடுற மாதிரி அவ்வளவு அலட்டிக்கிற. நீ மட்டும் ரோஷம் இருக்கிறவளா இருந்தா இனிமே இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்காதடி. என்ன பரமோ, பசிக்குதுன்னு சொன்ன எங்க போனீங்க?
என்ன பரமு இது போய் பண்ண வாங்கிட்டு வந்திருக்க? நீ தானே பசிக்குதுன்னு சொன்ன. ஷோ என்னாச்சு பரமு உனக்கு? உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா என்ன இங்க கூட்டி வந்திருக்க? பசிக்குதுன்னு சொன்னா பண்ண வாங்கி தர. மீனுக்குட்டி, நான் ஒரு விஷயம் சொன்னா நீ டென்ஷன் ஆக மாட்டியே? என்னன்னு சொல்லுங்க. நீ டென்ஷன் ஆக மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. என்னன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். எதுக்காக சத்தியம்லாம்? நீ ப்ராமிஸ் பண்ணு, நான் சொல்றேன். சரி ப்ராமிஸ், என்னன்னு சொல்லு. மீனு, நான் மனசறிஞ்சு சொல்றேன், நீ தான் எனக்கு லைஃப். நீ இல்லைன்னா எனக்கு லைஃபே கிடையாது. எந்த காலகட்டத்திலையும் உனக்கு எனக்கும் பிரிவுங்கிறது ஒன்று வந்துடவே கூடாது. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதுல்ல? என்ன பரமு இப்படிலாம் பேசிட்டு இருக்க? சத்தியம் கேட்டா பண்ணிட்ட, என்ன விஷயம்னு சொல்லு. மீனு, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் கோடீஸ்வரன் இல்லை. என்ன சொல்ற பரமு? நீ கோடீஸ்வரன் இல்லையா? நான் ஒரு சாதாரண மெக்கானிக்கு. மெக்கானிக்கா? ஆமா மீனு. அடச்சி, என்ன இப்படி ஏமாத்திட்டியே. மீனு 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 மீனு, என்ன மீனு நீ டென்ஷன் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ கோவப்படுற? இந்த பாரு, நான் உங்கள்கிட்ட போய் சொல்றேன்னா அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன். அதனால தான். அது மட்டும் இல்லை, அந்தஸ்த காரணம் காட்டி நீ என்னை ஒதுக்கிட்ட கூடாதுல்ல. ப்ளீஸ் மீனு, என்னை புரிஞ்சுக்கோ. ஆஃப்டர் ஆல் ரிப்பேருக்கு வந்த பைக்கை ஒவ்வொரு நாளும் என்கிட்ட ஓட்டிட்டு வந்து காமிச்சு என்ன இப்படி கவுத்துட்டியே பரமு. அட பாவி. மீனு, அழாத மீனு, ப்ளீஸ் மீனு. சரி, நடந்தது எல்லாமே நடந்ததா இருக்கட்டும். இப்போ ஒழுங்கா என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. மீனு, எனக்கு வீடே இல்லை. அப்ப நீ எங்க தான் தங்கி இருக்க? மெக்கானிக் செட்ல. அட பாவி, உங்க அப்பாக்கு 10 வீடு இருக்கு, 15 வீடு இருக்குன்னா கடைசியில உனக்கு ஒரு வீடு கூட இல்லையா? இல்ல மீனு. இத முன்னாடியே சொல்லி தொலைச்சிருந்தா எங்க அப்பா அம்மா கையில கால்ல விழுந்தாது நம்ம அங்கே இருந்திருக்கலாமே. அவசரப்படாத நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீ தான் எதையுமே கேட்காம கோவத்துல என்னெல்லாம பேசிட்டு வந்துட்ட. ஐயோ, நான் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. பிளாட்ஃபார்ம்ல தான் என் காலத்தை கழிக்கணும் போல. மீனு, ஒரே ஒரு ஐடியா இருக்கு. நீ நானும் தம்பதி சகிதமா உங்க அப்பா காலில் விழுந்துருவோம். என்ன சொல்ற? அப்பா, எங்களை மன்னிச்சிடுங்கப்பா, ப்ளீஸ் பா. எந்திரிங்க. எங்களை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, அப்பதான் நாங்க எந்திரிப்போம். ஏய், என்னடி பெருசா சவால் விட்டு போன, இப்ப கால்ல வந்து விழுந்து கிடக்குற? அம்மா, அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா, இவரு பணக்காரர் இல்லையா, வெறும் மெக்கானிக்கா. மெக்கானிக்கா? எல்லா உண்மையை இப்பதான் என்கிட்ட சொன்னாரு. என்னடி, 2 பேரும் சேர்ந்து எங்களை தான் ஏமாத்துறீங்கன்னு நினைச்சா இப்ப நீ அவளே ஏமாத்துறியா? அவர் அடிக்காத விடுன, அவரு ரொம்ப பாவம். இதுல பாசம் வேற. தடா. அப்பா, அப்பா ப்ளீஸ் பா, ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. எங்களை வெளியே போன்னு சொல்லாதீங்கப்பா. இங்க ஏதாவது ஒரு மூலையில நாங்க இருந்துட்டு போயிடுறோம்ப்பா. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா, அப்பா ப்ளீஸ். என்னங்க இது? தேங்க்ஸ் பா. மீனு, அங்கிள் மனசு மாறதுக்குள்ள நல்ல ஏசி ரூம் பார்த்து செட்டில் ஆயிடலாம். பாபா, மாமா மாமா. ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து வந்து வாய்க்குது பாரு எல்லாம். ஏய், தாயை போல புள்ள நூலை போல சேலையன்னு ஒரு பழமொழி இருக்குடி. ஆனா அந்த பழமொழி நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் பொய்யா போச்சு. உனக்குள்ள சாமர்த்தியம் உன் பொண்ணுக்கு இல்லடி. வசதியான என்ன நீ எப்படி வளைச்சு போட்ட? அவளுக்கு அந்த புத்தி வந்துதா? ஏதோ ஒரு பணக்கார பையனை பார்த்து பிடிக்காம ஒண்ணுமில்லாத ஓட்டாண்டியை பிடிச்சிட்டு வந்திருக்கான். அவன் வாழ்க்கையில ஏசியா இன்னைக்கு தான் முத பார்க்க போறான் போல. பாரு அலைஞ்சிட்டு போறத பாரு. இதுகளுக்கெல்லாம் வேற வடிச்சு கொட்ட வேண்டி இருக்கு. சொல்லு. அதெல்லாம் இல்ல, நீ உன் அட்ரஸ் சொல்லு. நான் நிறைய பேருக்கு வீட்டுக்கே வந்தா இன்விடேஷன் தரேன். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லடி, சொல்லு. ஆமா ஆமா, ஜெகநாதன் ஸ்ட்ரீட். ஓகே சரி, நான் உனக்கு பண்றேன். அங்க வந்துட்டு உனக்கு கால் பண்றேன், நீ எனக்கு சொல்லு. ஆண்டி,
ஆண்டி. ம் ம் ஓகே. ஆ சரி கண்டிப்பா. எவ்வளவு நாளாச்சு தெரியுமா உன்னை பார்த்து? இதுக்காகவே உன்னை பார்க்கறதுக்காகவே நான் கண்டிப்பா வருவேன். இல்லடி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் உன்னை கண்டிப்பா மீட் பண்ணியே ஆகணும். சரி வச்சுட்டா? ஓகே பாய். என் ஸ்கூல் ஃப்ரெண்டு மேரேஜ் ஆகி மாதவரத்துல இருக்கா. இன்விடேஷன் வைக்க வரேன்னு அட்ரஸ் கேட்டேன். அவ்வளவு தூரம் நீயே வர, நானே மேரேஜுக்கு வந்துடுறேங்கிறா. ஓ, இன்னுமா நீங்க இன்விடேஷன் வச்சு முடிக்கல? இல்ல. ஆமா, வீட்ல இருந்து ஃபோன் வந்ததும் அவசர அவசரமா கிளம்பி போனீங்க. என்ன ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனை பரத்? அது பிரச்சனை ஒன்றும் பெருசாலாம் இல்லை. என் தங்கச்சி மீனா இருக்கல, அவ ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா. அது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அம்மா அப்பா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே நான் அவங்கள சமாதானப்படுத்தி ஏத்துக்க வச்சேன். உங்க பேரண்ட்ஸ் ஏன் முதல்ல ஏத்துக்கல? அது பையன் ஏழை, பெருசா படிக்கல, மெக்கானிக்கா வேற இருக்கானா. நம்ம குடும்ப கௌரவத்துக்கு ஏத்தவனா இல்லைன்னு சொல்லி பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதான் லவ் குடும்ப கௌரவத்தை பார்த்து வர்றது இல்லைல்ல, மனசை பார்த்து குணத்தை பார்த்து வர்றது. அப்படி பார்த்து ஆசைப்பட்ட ரெண்டு பேரையும் கௌரவத்தை பார்த்து பிரிச்சு வச்சிடாதீங்க. அப்படி பிரிச்சு வச்சா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றது அவங்களுக்கு நரகமா இருக்கும்னு சொன்னேன். இதெல்லாம் எங்க அப்பா அம்மாக்கு புரியல. என்னதான் இருந்தாலும் அவங்க அந்த காலத்து மனுஷங்க இல்லையா. அதான் அவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு அவங்களுக்கு புரிய வச்சு, அதுக்கப்புறம் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. என் தங்கச்சி மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் பண்ணி ஏத்துக்கிட்டாங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க தங்கச்சி மனசை புரிஞ்சுக்கிட்டு அவள் லவ்வுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். இப்படி ஒரு அண்ணன் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. உண்மையிலேயே உங்க சிஸ்டர் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. என்ன சக்தி திடீர்னு ஃபைல்ல லவ் லெட்டர் எழுதி வச்சு கொடுத்துறா? அத நான் பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மேனகா இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவ இப்படி நடந்ததுக்கு முதல் காரணம் நீ. இன்னொரு காரணம், என் ஆபீஸ்ல வேலை செய்யறேன்னு சொல்லி வெட்டியா உட்காந்துட்டு கிச்சா. நான் என்ன பண்ணேன்? வேலைக்கு ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு வச்சல, நான் யாரு என்னன்னு அவட்ட தெளிவா சொல்லிருக்கணும்ல. நான் தான் அவகிட்ட தெளிவா சொல்லிட்டேனே இவர் என்னோட உட்பின்னு. இப்படி இங்கிலீஷ்ல சொன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? ஏதோ ஃப்ரெண்டு போல இருக்குன்னு அந்த பொண்ணு நினைச்சிருக்கா. ஓ சாரி, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. இந்த மாதிரி இங்கிலீஷ் தெரியாதவங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறது தானே உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஃபேஷனா போச்சு. நீ தெளிவா சொல்லியிருந்தா சரி. நீ அனுப்புன பொண்ணாச்சுன்னு நான் அவகிட்ட கொஞ்சம் அக்கறை காட்டினேன். இதை பார்த்துட்டு அந்த வேலை வெட்டி இல்லாத கிச்சா காதல் அது இதுன்னு இவளை இன்னும் ஸ்க்ரூ ஏற்றி விட்டான். அந்த அப்பாவி பொண்ணு அவ பேச்சை கேட்டுட்டு தொபகட்டின்னு காதல்ல விழுந்துட்டா. நீங்களே சொல்றீங்க அவ அப்பாவி பொண்ணுன்னு, அப்புறம் அவளை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆமா, ஆனா இதெல்லாம் அந்த கிச்சாவோட வேலை தான். நல்லா இருந்த ஒரு பொண்ணு மனசை இப்படி கெடுத்து வச்சிட்டான். சக்திவேலு மேனகாவோட காதல் கேஸ்னு பாத்ரூம் முழுக்க அசிங்கமா எழுதி வச்சிட்டான். என்ன சக்தி, இவங்கெல்லாம் என்ன ஸ்கூல் லெவல் தாண்டி வரவே இல்லை போல இருக்கு. ஆமா, இத படிச்சுட்டு இந்த மேனகா சீரியல் ஆர்டிஸ்ட் மாதிரி பயங்கர அழுக. நானும் அப்ப டென்ஷன்ல யாராவது கேட்டா ஆமா நானும் சக்தியை லவ் பண்றேன்னு சொல்லி கத்திட்டுல வந்துட்டேன். என்ன என்ன சொன்னீங்க? ஐயோ அது வந்து இல்ல சுபா, அது ஏதோ டென்ஷன்ல. டென்ஷனா இருந்தா என்ன வேணா சொல்லிடுவீங்களா? இப்படி எல்லாம் சொல்லி அவ மனசுல நீங்க தான் ஆசையை உண்டாக்கி இருக்கீங்க. ஒரு பிரச்சனை ஏற்பட்டா அதை எப்படி தீர்க்கணும்னு தான் பார்க்கணுமே தவிர அனாவசியமா வார்த்தையை விட்டு இன்னொரு பிரச்சனையை ஏற்படுத்த கூடாது. சாரி சுபா, நான் ஏதோ வேகத்துல சொன்ன வார்த்தை அவ மனசுல இவ்ளோ ஆழமா போய் சேரும்னு நான் நினைக்கவே இல்லை. சரி விடுங்க சக்தி, நான் அவளை பார்த்து பேசிக்கிறேன். இல்ல, நானே நிறைய கோவப்பட்டேன், அட்வைஸும் பண்ணிட்டேன். இருந்தாலும் காதல் தோல்விங்கிறது ஒரு பெரிய வலி. மேனகா இப்ப அந்த வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம எனக்கு ஏதோ துரோகம் பண்ணிட்டதா நினைச்சு அவ ரொம்ப கலங்கி போயிருப்பா. அதனால அவளை பார்த்து நான் கண்டிப்பா பேசியே ஆகணும். நான் வர சக்தி. ஏய் சுபா, நான் கால் பண்றேன்.
அது வந்து நான் உங்களை காதலிக்கிறேன் சார். என்ன உளற? எனக்கும் சுபாவுக்கும் கல்யாணம் ஆக போதுன்னு உனக்கு தெரிஞ்சும் என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க? நீ என்ன சுயநலனோட தான் இருக்கியா? உங்களுக்கும் சுபாக்காக்கும் கல்யாணம் ஆக போதா சார்? சத்தியமா எனக்கு தெரியாது சார். ஏன் சுபா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலையா? அவங்க இங்கிலீஷ்ல ஏதோ சொன்னாங்க, எனக்கு சரியா புரியல சார். மேனகா, என்னடி துணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, காத்து வாங்குறதுக்காக. காத்து வாங்குறதுக்காகவா? என்னடி, ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். உன் முகமே சரியில்லை, என்னாச்சு? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க? லேசான தலைவலி. தலைவலியா? நான் வேணா சூடா காபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? அம்மா, மேனகா, வாமா சுபா. கீழே பார்த்தேன், நீங்க யாருமே இல்ல, மேலதான் இருப்பீங்கன்னு நினைச்சு வந்துட்டேன். துணி எல்லாம் காஞ்சிருக்கும், எடுக்கலாம்னு இப்பதான் மேல வந்தோம். நீ நல்லா இருக்கியா சுபா? மேனகா, நீ எப்படி இருக்க? மேனகா, என்ன இது? எந்திரி, என்ன மன்னிச்சிடுங்க. நீ முதல்ல எந்திரி. ஐயோ, மேனகா, என்ன மன்னிச்சிடுங்க, சொல்லுங்கக்கா. ஐயோ, நான் சொல்றேன்ல, நீ முதல்ல எந்திரி மேனகா. எந்திரி. என்ன பைத்தியக்காரத்தனம் இது? என்ன மன்னிச்சிடுங்கக்கா, நான் தப்பு பண்ணிட்டேன். சக்தி சார் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொன்னது புரியாம லவ் லெட்டர் கொடுத்துட்டேன்க்கா. என்ன காரியம் பண்ணிருக்க? படுமாவி சொல்லி சொல்லி அனுப்புறேன். ஏன் இப்படி பண்ண? நம்ம கூட இருக்கிற நிலைமையில உனக்கு இதெல்லாம் தேவைதானா? என் வயித்துல வயிறு தொலைச்சிட்டியடி. படுமாவி, தலையா அடிச்சுக்கிட்டேனே, இப்படி எல்லாம் பண்ணிடாதேன்னு. என் வயிறு எரியுதே, இப்பதான் என்ன பண்ணுவேன்? அம்மா, இப்படி ஒரு கேவலத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். விடுங்கம்மா. அம்மா, மேனகா பண்ணது நான் சரின்னு சொல்லல, ஆனா இது தப்பும் கிடையாதுமா. நீங்க இவளை போட்டு இப்படி அடிக்கிறதோ இப்படி அழறதோ தேவையில்லாத விஷயம். இல்லக்கா, அம்மா என்ன அடிக்கட்டும். நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நான் கெடுத்துட்டேன். சக்தி சார் என் மேல காட்டின அன்பை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவர் மனசனை காயப்படுத்திட்டேன்க்கா. இனிமே அவர் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? எப்படி போவேன்க்கா ஆபீஸ்க்கு? போதும், போதும். நீ ஆபீஸ்க்கு போய் வேலை பார்த்ததெல்லாம் போதும். எனக்கு உடம்புக்கு முடியலனாலும் 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது நம்மளை காப்பாத்திக்க என்னால முடியும். நீ எங்கேயும் போக வேண்டாமா, எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு. அம்மா, என்னம்மா, எதுக்காக போய் மேனகா வேலைக்கு போகாம இருக்கணுமா? அவ புரிஞ்சுக்கிட்டாமா? இனிமே யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நம்மளுக்கு தெரியும். இதையே ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு அவ இன்னும் தெளிவாயிடுவாமா. தயவு செஞ்சு இந்த சின்ன விஷயத்துக்காக அவளை வீட்டுக்குள்ளேயே போட்டு முடக்கிடாதீங்கம்மா. அவ ஆபீஸ்க்கு போட்டோமா. மேனகா, ஒரு ஆம்பளைக்கு இந்த உலகம் எப்படியோ, ஆனா ஒரு பொண்ணுக்கு இந்த உலகம் ஒரு நாடக மேடைதான். அதுலயும் அந்த பொண்ணு பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா அப்பாவித்தனமா இருந்துட்டா போதும், பாக்குற அத்தனை ஆம்பளைங்களும் உலகமாக நல்லவனுங்களா மாறி நமக்கு உதவி பண்றேன்னு கிளம்பிடுவாங்க. இந்த உலகத்துல உண்மையான நல்லவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த அறிவு உனக்கு அனுபவம் மூலமா தான் கிடைக்கும். அது வரைக்கும் யாரு பேச்சையும் நம்பி கனவு காணாத மேனகா, புரியுதா? சரிக்கா. இன்னைக்கு நடந்தது மறந்துரு. ஆபீஸ்ல சகஜமா இரு. சக்தி கிட்ட இயல்பா பழகு. என்ன உதவி தேவைன்னாலும் அவர்கிட்ட தயங்காம கேளு. அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா. அக்கா தங்கச்சிக்குள்ள மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாது. அப்படி கேட்டா அவங்க அக்கா தங்கச்சியே கிடையாது. அக்கா, சரி, ஓகே ஓகே, அழாத. அம்மா,
இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் நான் தான் காஃபி போட்டு தர போறேன். ஓகேவா? வாங்க. வா மேனகா. சொல்லுங்க திருப்பதி. ஆமா சரி. என்ன வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? எங்க இருக்கீங்க? மருதநாயகம் வீட்டுல தான். இந்த நேரத்துல எதுக்கு இங்க வந்தீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஐயோ, நான் உங்க கூட வந்ததுதான் விஷாலி. திரும்ப இங்க இருந்து போல. என்ன சொல்றீங்க? என்னாச்சு? மருதநாயகத்துக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு விஷாலி. என்ன சொல்றீங்க? நான் ருத்ராவையும் ஓவியமையும் காப்பாத்தினது, ருத்ரா குணமாயிட்டு வர்றது எல்லாமே அந்த அழகு தெரிஞ்சு போயிடுச்சு. என்ன ஸ்டோர் ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. இது பாருங்க விஷாலி, எதுக்கும் நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நீங்க இங்க வந்து தங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சா அவ உங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவா. சரி, நீங்க இப்ப ஸ்டோர் ரூம்ல தானே இருக்கீங்க. நான் வந்து உங்களை ரிலீஸ் பண்றேன். இது பாருங்க, பார்த்து யாருக்கும் தெரியாம ஜாக்கிரதையா வாங்க. முக்கியமா மருதநாயகம் கண்ணில் பற்றாதீங்க. சரி சரி, வைங்க. என்னம்மா, எங்க கிளம்பிட்டா? சார், தண்ணி குடிக்கலான்னு. ஃப்ரிட்ஜில் தண்ணி இருக்குமா மேல? அங்கேயே எடுத்துக்கலாம்ல. இல்ல சார், இங்க இல்லம்மா, இந்த நேரத்துல நீங்க வரக்கூடாது. இங்க வர்றது ரொம்ப ஆபத்து. போ போ, மேல போமா. போமா, நான் பாத்துக்கிறேன். போ. என்ன திருப்பதி, விஷாலே வந்து நிப்பான்னு நினைச்சா இவங்களா வந்து நிக்கிறான்னு அதிர்ச்சியா இருக்கா? உன்னை காப்பாத்துறதுக்காக வந்தவளை சாமர்த்தியமா பேசி ரூம் கழுப்பிட்டேன்ல. இனிமே அவன் இங்க வரமாட்டான். அப்படியே வந்தாலும் நீ இங்க இருக்க மாட்ட. இத பாரு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. விஷாலியை விட்டுடு. அடடா, என்ன பாசம், என்ன பாசம்! உனக்கு விஷாலிக்கு நடுவில் இப்படி ஒரு பாசம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்காம இத்தனை நாள முட்டாளா இருந்துட்டேனே. இதெல்லாம் தெரியாம உன்னை அடிச்சேன்னா உங்ககிட்ட இருந்து போன புடுங்கா முட்டம் பாரு.
அதனாலதான் விஷாலையும் உன் கூட்டுனே எனக்கு தெரிஞ்சது. நீ புத்திசாலித்தனமா இன்ஃபார்ம் பண்ணதுனால அந்த நர்ஸை என் பொண்டாட்டியை கூட்டிட்டு தப்பிச்சு போயிட்டான். ஆனா கிடைச்சிருவா. என் ஆளுங்க எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் ஏன் இப்ப நான் உங்ககிட்ட சொல்றது தெரியுமா? சாக போற நீ என்னை பத்தி தெரிஞ்சுட்டு சாகணுன்றதுனாலதான். என்னடா சிரிக்கிற? என்ன கொலை பண்றது நீ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். உன் பொண்டாட்டி இப்போ பைத்தியம் இல்ல. 90% இப்ப அவங்க குணமாயிட்டாங்க. இன்னும் 10% தான். அதுவும் சீக்கிரமாவே குணமாயிடுவாங்க. அதுக்குள்ள அவங்கள நீ கண்டுபிடிக்கணும்னா உனக்கு நான் தேவை. என்ன நீ கொண்டுட்டீன்னா உன்னால நிச்சயமா அவங்கள கண்டுபிடிக்கவே முடியாது. அவங்க குணமாயி வந்து உன் ஃப்ராடு வேலையெல்லாம் சொல்லிடுவாங்க. அப்போ உனக்கு சங்குதான். இவனை இழுத்து போய் கொடல போடுங்க. எந்த நம்மள எந்திரா